நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதமும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதமும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அவர் நம்மளோடு கூட பேசுவதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். என்னெல்லாம் அநேக காரியத்தில் ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறார். உங்களையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார் கர்த்தருக்குள். அதனால் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஓடுது, இந்த மாதிரி செய்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜாஸ்வா டிவி நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நான் மாத்திரமில்லை, அநேக பெரிய பெரிய ஊழியர்களெல்லாம் நிறைய பேர் நம்முடைய டிவியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அநேக மக்களுக்கு தேவையான காரியங்களை பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் குடும்பங்களுக்கு மேலாக நம்முடைய டிவி நிகழ்ச்சி போய் கொண்டு இருக்கிறது. எத்தனை? 1 லட்சம் குடும்பங்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்னும் அநேக ஜனங்கள் உருவாகத்தக்கதாய், உடைந்து கிடக்கிற ஜனங்கள் உண்டு, அழுகையின் பாதையில் கிடக்கிற ஜனங்கள் உண்டு, வியாதியோடும் பலகீனத்தோடும் இருக்கிற ஜனங்கள் உண்டு, வாழ்க்கையில் வாழையா வேண்டாமா என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் கூட இருக்கிற ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை இயேசுவானவர் வாழ வைக்க முடியும் என்று சொல்லி, உருவாக்க முடியும் என்று சொல்லி, அவர்களை உருவாக்கி வாழ வைக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதமும் நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த 10வது மாதம் நல்ல ஒரு தலைப்பு. யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். வசந்தம் மறுபடி சொல்கிறேன். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் என்று சொன்னால் இயேசுவானவர். கிரகிக்க முடியாத, இந்த கிரகிக்க முடியாத அப்படிங்கிற வார்த்தைக்கு யூடியூப்பில் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப முடியாத, யோசிக்க முடியாத, ஆச்சரியப்படும்படியாய், என்ன சொல்ல, இதெல்லாம் நடக்குமா, கிரகிக்க முடியாத, நம்ம யோசனையில் கூட யோசித்து பார்க்க முடியாது, இது இதெல்லாம் நடக்குமா, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய். அந்த வார்த்தை சூப்பராக படிச்சு, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய். இயற்கை இப்படி தான் இருக்குன்னு போட்டிருப்பாங்க, இது இப்படி தான் வரும் போகணும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் முடிந்தது என்று சொன்ன மனிதர்கள் மத்தியில் இது எப்படி எப்படி எப்போ உடஞ்சிட்டுன்னு சொன்னாங்களா, இது முடிஞ்சிட்டுலாம் சொன்னாங்க, இது நடக்காதுலாம் சொன்னாங்க, ஆனால் இது எப்படி நடந்துச்சு? அதுக்கு பேர் தான் கிரகிக்கக்கூடாத. கிரகிக்கக்கூடாத. அது பேச்சில் கூட என்னால் பேச முடியல. ஏப்பா அவன்லாம் விளங்க மாட்டான்ப்பா, அவன் குடும்பம்லாம் இனத்தை போட்டு குடும்பம், அவனுக்கு தொழில் போச்சு, பொண்டாட்டி போச்சு, பிள்ளை போச்சு, எல்லாமே போச்சு, அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்கள் ஃபைலை மூடிட்டாங்க. உங்களை யாருமே மனுஷராகவே மதிக்கலை. ஆனால் அவங்க முன்னாடி ஆண்டவர் மறுபடியும் உங்களை நிப்பாட்டுவார். முன்னாடி நின்றதை விட பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வேற லெவலில் நிப்பாட்டுவார். உங்களை வேற லெவலில் நிப்பாட்டுவார். நீங்கள் ஒரு காலத்தில் இருந்ததை விட இப்போ சொல்கிற வார்த்தை நான், நாம், நாங்கள்
முதல்ல நான் சொல்லுங்க, அடுத்து நாங்கன்னு சொல்லுங்க, அடுத்து நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இயேசுவானவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் சொல்லுங்க? இயேசுவானவரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வீங்களா? ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீங்களா? இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில் பேசுகிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? நீர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வசனம் சொல்லுதாங்களே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்வீங்களா? அப்படி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கேட்டோம், விசுவாசம். தேவனுக்குள் நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, தேவனை நாம் விசுவாசமாய் பார்க்கும் பொழுது, அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். செய்ய போகிறார் இல்லை, செய்வார். 2வது வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஊக்கமான ஜெபம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அங்கே அற்புதம் நடந்துச்சு. அநேக ஜனங்கள் பார்த்து பிரமிப்படைந்தார்கள். யாருக்காக ஜெபம் பண்ணினார்களோ அந்த மனிதன் வீட்டுக்கு வந்துட்டார். இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். 2வது வாரம் பார்த்தோம் ஊக்கமான ஜெபம். ஊக்கமான ஜெபம், உண்மையுள்ள ஜெபம், விடாப்பிடியான ஜெபம். இந்த 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு மாலையில் இந்த கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்கு தருவேன் தந்துட்டார், செய்வேன் சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்? 3வது வாரம் தேவன் கொடுக்கிற வார்த்தை கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ கீழ்ப்படிதல் என்பது இருக்கிறதா? நம்ம யாருக்கெல்லாம் கீழ்ப்படிதோம்? என்னையும் சேர்த்து தான். முன்னாடி பெரிய ஆட்கள் சொன்னாங்கன்னா ஒரு வயசில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சுவாங்க கீழ்ப்படிவாங்க. பெரியவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்தது ஒரு காலம். ஆனால் இப்போ உள்ள வரக்கூடிய தலைமுறைகள் என்ன சொல்லுது? எப்பா எனக்கு தெரியும்பா, நான் படிச்சிருக்கேன்ப்பா, நான் வேலை பார்க்குறேன்ப்பா, நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். ஒரே வார்த்தை. கணவன் சொன்னால் மனைவி கேட்கறதில்ல, மனைவி சொன்னால் கணவன் கேட்கறதில்ல, பெற்றோர் சொன்னால் பிள்ளைகள் கேட்கறதில்ல. இதை விட இன்னொன்று சொன்னால் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் அடித்து சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படிக்கணும், நல்லா ஞாபகப்படுத்தி படிக்கணும், நீ நல்லா படித்து இருந்து வந்தாதான் நீ நல்ல நிலைமைக்கு வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதலோடு சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில், பள்ளிக்கூடத்தில். சரியா? இப்போ அந்த கீழ்ப்படிதல் பள்ளிக்கூடத்தில் இருக்கா? பள்ளிக்கூடத்தில் அந்த கீழ்ப்படிதல் இல்லாத ஒரே காரணத்தினால இன்றைக்கு வருகிற சமுதாயம் நாசமாக போயிட்டு. இன்றைக்கு வரக்கூடிய தலைமுறையை பாருங்கள். ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வாய்க்கில் வச்சுக்கிட்டு வரான். போதை பழக்கத்தை வாய்க்கில் வச்சுக்கிட்டு வரான். இன்றைக்கி ஒரு 9ஆப்பு படிக்கிற பையன்ட்ட 10ஆப்பு படிக்கிற பையன்ட்ட பேச முடியலை. ஏன்? பள்ளிக்கூடத்தில் கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதலை சொல்லிக் கொடுக்க முடியலை. ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகளுக்கு நீ இப்படி முடிவெட்டக்கூடாது அந்த பிள்ளையை சொல்ல முடியலை. ஏன்? அந்த பிள்ளை ஆசிரியர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேக்கி. நான் இப்படி தான் முடி வெட்டிட்டு வருவேன், நான் இப்படி தான் சட்டை போட்டு வருவேன், நான் இப்படி தான் ஃபேண்ட் போட்டு வருவேன், என் சௌரியத்துக்கு தான் வருவேன். அப்போ அங்கே என்ன இல்லை? கீழ்ப்படிதல் என்பது இல்லை. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா புரியலையா? எங்கேயோ போக வேண்டாம். இன்றைக்கு இளம் தலைமுறைகளில் இவ்வளவு பாவங்கள், ஏன் இவ்வளவு கெட்ட பழக்க வழக்கங்கள்? ஏன்? கீழ்ப்படிதல் என்கிற ஒரு வார்த்தை இல்லைங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிதார்கள் என்று சொன்னால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்கும். என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தேன் என்று சொன்னால் என் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? உங்கள் மனைவி சொன்னால் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிங்க,
உங்கள் வீட்டுக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிங்க, யாருக்கு கீழ்ப்படுறீங்க? கீழ்ப்படியணும். பாஸ்டர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பாஸ்டரை ஏற்று பேசக்கூடாது. ஒரு குருவானவர், சபையை நடத்துகிற, ஆலயத்தை நடத்துகிற ஒரு குருவானவர் சொல்லும் பொழுது சபையார் அதற்கு சரி என்று சொல்லி கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். பாருமியா, நீர் உம்ம வேலையை பாருமியா, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால் கிரகிக்க முடியாத அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, என்னால் எல்லாம் செய்ய முடியும், முடியவே முடியாது. தோற்று போயிடும் வாழ்க்கையில். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆசிரியர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவதுதான் கிரகிக்க முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தரும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எது நியாயமா? நியாயம் எங்கே ஆரம்பிக்கு? நியாயமான காரியம் எங்கே ஆரம்பிக்கு? நியாயமான குணங்கள் எங்கே ஆரம்பிக்கு? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஒரு நியாயமான காரியம் இல்லை? எங்கே பார்த்தாலும் கெட்ட பழக்க வழக்கம், எங்கே பார்த்தாலும் தப்பு தப்பான வார்த்தை, எங்கே பார்த்தாலும் தப்பான உறவு. ஏன் நியாயம் இல்லை? பேப்பர் பார்க்குறீங்களா? டிவி நியூஸ் பார்க்குறீங்களா? நல்லா பாருங்க, நியாயம் இருக்கா? என்ன இல்லை? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்தது இல்லை. அதே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நம்ம தெய்வத்தை பார்த்து நம்ம பயப்படுறோமா? ஏசப்பா குறித்து உங்களுக்கு பயமான காரியம் உண்டா? இயேசு மேலே நமக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம் இருந்தது என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்தில் நம்ம சண்டை போடுவோமா? சபையில் நம்ம சண்டை போடுவோமா? அப்போ அங்கே என்ன இல்லை? தேவனுக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல் இல்லை. 22வது வசனம், எபேசியர் 5:22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், ரைட்டு. ஆனால் உங்களுடைய புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? அதோட அழகாக தெளிவாக போட்டிருக்கு பாருங்க, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு சொந்த புருஷன்லாம் விட்டாச்சு, அப்படிதானே? சொந்த புருஷனை மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. சொந்த புருஷனை என்ன சொல்லனே தெரியல. அவரை அந்த மனுஷனை அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. பிற எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஆசைப்படுதோம், வாழ்க்கையில் முன்னேறன்னு ஆசைப்படுதோம், ஆனால் நம்மக்கிட்ட என்ன இல்லை? கீழ்ப்படுகிற எண்ணம் இல்லையே. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்து 20வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. யாருக்கு பிரியமானது? கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது கீழ்ப்படுகிற எண்ணம், கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த சகல காட்டு விருட்சங்களும் உங்களுக்கு தான், இந்த இடம் முழுக்க உங்களுக்கு தான், எதனாலும் பறித்து சாப்பிடுங்க, ஆனால் இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மாத்திரம் பறித்து சாப்பிடாதீங்கன்னு கர்த்தர் சொன்னார். மனுஷங்க கீழ்ப்படிந்தானா? சொல்லுங்க, மனிதன் கீழ்ப்படிந்தானா? கீழ்ப்படியலையே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அப்பந்தான் அற்புதம் நடக்கும். உங்கள் திறமை வேஸ்ட்டு, நான் யார் என்கிற அந்த கெத்து வேஸ்ட்டு, நான் எவ்வளவு படித்திருக்கிறேன் என்பது தெரியுமா? அதெல்லாம் குப்பை. நான் எத்தனாயிரம் சம்பளம் வாங்குறேன் என்று தெரியுமா? குப்பை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா? வேத வசனம் நம்முடைய கைகளில் எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா?
இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். கீழ்ப்படியணும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, 120 சீஷர்களை பார்த்து, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, இந்த பட்டணத்தில் இருங்க, இந்த ஊரில் இருங்க. நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால்தான் ஊழியம் செய்ய முடியும். அதனால் இந்த எருசலேமில் இருங்க என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 120 சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறித்து நிறைய வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு. உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை? நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. உங்கள் படிப்பை நம்பினீங்க, உங்களுடைய உற்றார் உறவினரை நம்பினீங்க, உங்களுக்கு வருகிற மாத சம்பளத்தை நீங்கள் நம்புனீங்க, செய்கிற தொழிலை நீங்கள் நம்புனீங்க. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலை. இந்த 120 சீஷர்களும் அந்த எருசலேம் பட்டணத்தில் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த மேல் வீட்டு அறையில் இந்த 120 சீஷர்களும் அந்த பெந்தேகோஸ்தை என்னும் ஒரு நாள் வரும் பொழுது பாடல் படித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது வானம் திறக்கப்பட்டது, பரலோகம் திறக்கப்பட்டது, அக்னியா இறங்கினது பரிசுத்த ஆவியானவர். அநேக மனிதர்களுக்கு புரோஜனம் உள்ள ஒரு மனிதர்களாய் இந்த பேதுரு என்கிற மனிதன் உங்களுக்கு தெரியும், தோமா என்கிற மனிதன் உங்களுக்கு தெரியும். இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷனில் ஒருத்தர் செத்து போயிட்டான். 11 சீஷர்கள். லாசரு தான். அந்த பேதுருலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மறுதளிச்சான், ஜனங்களுக்கு முன்பதாக பேச பயப்பட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பும் பொழுது, நிரப்புவதற்கு இயேசுவானவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது இந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் 1000 ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்தினார். அதை தான் ஒருத்தர் சொல்லுவார், இவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்லவா, இவர்கள் எப்படி இத்தனை பாசனை பேசுகிறார்கள், இவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லவா, இவர்களை என்னெல்லாமும் மிரட்டி பார்த்தோம், ஆனால் யாருக்கும் பயப்பட மாட்டேங்காங்களே, ஒரு தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சக மனிதர்கள் பேசுகிறார்கள். அதுதான் கிரகிக்க முடியாத காரியம். பேதுரு பேசுகிறான். பேதுரு பேசுகிற ஒரு இடத்தில் 3000 ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில் வந்தார்கள். அதுதான் கிரகிக்க முடியாத காரியம். அதே பேதுரு அடுத்த இடத்துல பேசுகிறார். 5000 ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் கிரகிக்க முடியாத காரியம். இன்னைக்கு உங்களாலையும் என்னாலையும் ஒரு ஆத்மாவை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வர முடியல. எத்தனை ஆத்மாவை? ஒரு ஆத்மாவை. இன்றைக்கு உங்களாலையும் என்னாலையும் ஒரு சபையை நடத்த முடியல. உங்களாலும் என்னாலையும் ஒரு ஆலயத்தை இன்றைக்கு நடத்த முடியல. கஷ்டமாக இருக்கு. ஏன்? எவ்வளவு பிரச்சனை, எதுக்கு? ஏன் இவ்வளவு பண தேவைகள், எதுக்கு இவ்வளவு போராட்டம்? நம்மகிட்ட என்ன இல்லை? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது இல்லை. எனக்கும் சேர்த்து தான் பிரசங்கம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால், எந்த மனிதர்கள் பார்த்து நம்மளை விரட்டினார்களோ, எந்த மனிதர்கள் நம்மளை பார்த்து ஏளனமாய் பேசினார்களோ, எந்த மனிதர்கள் நம்முடைய மனசு கஷ்ட பேசினாங்களோ, அந்த மனிதர்கள் முன்பதாக கர்த்தர் கிரகிக்க முடியாத, எவனும் தடுக்க முடியாத, எந்த மனிதனாலும் தொட முடியாத அளவுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். பேதுரு நடந்து போகும் பொழுது பேதுருவின் நிழல் பட்டு பல வருடமாக நோயாளி இருந்தவங்க சுகப்பட்டு எந்திரிச்சு வந்தான். காரணம் ஒன்றே ஒன்று, கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தார்கள். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் இருக்கா? சவுல் உங்களுக்கு தெரியும், அநேகரை கொலை செய்யும்படி தேடி அலைந்த மனிதன். அந்த சவுலை ஆண்டவர்
சடிதி அவனை சந்திக்கிறார். அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலேருந்து 22வது வசனம் வரைக்கும் இருக்கு. அதில் ஒரு வார்த்தை வரும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும். அவன் அப்படியே மாறிதான். அவன் அது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை தேடி கண்டுபிடித்து அவன் கொலை செய்வதற்காக துணிந்த ஒரு மனிதன். அநேக ஜனங்களை அவன் கொலை செய்த மனிதன். அப்படிப்பட்ட சவுல் தேவனை சந்தித்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஒரே வார்த்தை, ஏதோ ஒன்று நடக்கு, ஆண்டவர் பேசுகிறாரு. அவன் ஆண்டவர் பேசணும்னு சொல்கிறான், ஆண்டவரை நான் என்ன செய்யணும், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே கீழ்ப்படுகிறான். அவன் செஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரிடத்தில் கீழ்ப்படிஞ்சான். எந்த சவுல் ஜனங்களை பிடித்து கொலை செய்யும்படி அலைந்தானோ அதே சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றி தாமதமின்றி 20வது வசனம், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயத்தில் பிரசங்கம் பண்றான். அநேக ஜனங்கள் பார்க்கிறாங்க, இந்த சவுல் இந்த மனிதன் அவன் அல்லவா, இவன் அவன் அல்லவா, கொலை செய்யும்படி வந்தவன் அல்லவா என்று சொல்லி அநேக மனிதர்கள் பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் சவுலை பவுலாய் மாற்றினார். மாற்ற காரணம் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதங்களை இழந்ததுக்கு காரணம் கீழ்ப்படிதல். நம்மகிட்ட இருக்கிற சொத்துக்களை இழந்ததுக்கு காரணம் கீழ்ப்படிதல் இல்லை. நீங்க கீழ்ப்படியலை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலை. தேவன் சொன்ன வசனத்திற்கு கீழ்ப்படியலை. தேவன் உங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலை. நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால் இந்த நிலைமைக்கு வருகிற ஜனங்கள் நீங்கள் அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கூட தான் பேசுகிறார். உங்கள் குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறார். நீங்கள் இப்படி இருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. நீங்கள் எப்படி இருந்த குடும்பம், எவ்வளவு சந்தோஷமாக இருந்த குடும்பம், எவ்வளவு நன்றாக இருந்த குடும்பம், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியலை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. இந்த பைபிளுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாத காரணத்தினால் உங்கள்கிட்ட இருக்கிற அநேக நன்மைகள் போனது. இன்னைக்கும் சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் கிரகிக்கக்கூடாத ஆச்சரியமான அதிசயமான பெரிய இடத்துக்கு உன்னை கொண்டு வருவேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவியா? என் வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படிவியா? என் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா என்று சொன்னால் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. கீழ்ப்படுகிற எண்ணத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. உம்முடைய வேத வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் நாங்கள் கீழ்ப்படிய, என்னுடைய குருவானவருக்கும் எங்களுடைய சபையில் இருக்கிற பாஸ்டர்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய அவனுடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.